பெற்ற தாய் தனை மக மறந்தாலும் பிள்ளையை பெறும் தாய் மறந்தாலும் உற்ற தேகத்தை உயிர் மறந்தாலும் உயிரை மேவிய உடல் மறந்தாலும் கற்ற நெஞ்சகம் கலை மறந்தாலும் கண்கள் நின்றமைப்பது மறந்தாலும் நற்றவர் தவர் உள்ளிருந்தோங்கும் நமச்சிவாயத்தை நான் மறவேனே. ஓம் நம சிவாய. டிசம்பர் 3 கார்த்திகை தீபம் மினி விலாக். இது ரொம்ப பிஸியான டேயா இருந்துச்சு. அன்னைக்கு தான் பூஜை ரூம் கிளீன் பண்ண டைம் கிடைச்சது. பூஜை ரூம் ரெடி பண்ணி விளக்குகளுக்கு எண்ணெய் ஊத்தி திரி போட்டு ரெடி பண்ணிட்டு இருந்தேன். திருவண்ணாமலையில தீபம் ஏத்தின காட்சிகளை மெய்சிலிருக்க பார்த்துட்டு எங்க வீட்லயும் எல்லா இடத்துலயும் அகல் விளக்குகளை ஏத்த ஸ்டார்ட் பண்ணிட்டோம். எத்தனையோ விதவிதமான மின்சார விளக்குகள், வெள்ளி தங்க விளக்குகள் நம்ம இல்லங்களை அலங்கரிச்சாலும் இந்த எளிமையான அகல் விளக்கு தரக்கூடிய அழகும் மன நிம்மதியும் அலாதியானது. பூஜை அறையில, வீட்டு வாசல்ல, பால்கனி சுவர்ல மட்டும் இல்லாம கிச்சன்ல, ஸ்டவ் கிட்ட, உப்பு ஜாடி கிட்ட எல்லாமும் விளக்கு வைப்பேன். ஒவ்வொரு வருடமும் இதே 22 விளக்குகள் தான். என் புகுந்த வீட்டுல குத்து விளக்குலாமும் ஏத்துவாங்க. அதை தேய்க்க சோம்பேறித்தனம் எனக்கு. சோ அதை வெளியவே எடுக்க மாட்டேன். இந்த விளக்குகளையே சாத்விக் கிட்ட இருந்து காப்பாத்துறதுக்குள்ள போதும் ஆகிடுச்சு. இதுல குத்து விளக்குனா அதை ஈஸியா தள்ளி விட்டுடுவாரு. அதுவும் இன்னொரு ரீசன். தீபாராதனை போதே சாத்விக் ஒரே அமர்க்களம் பஞ்சபாத்திர தண்ணியை கீழே ஊத்த ட்ரை பண்ணிட்டு இருந்தாரு. என் கணவர் வீட்டுல இல்ல. சோ என் அப்பா தீபாராதனை காட்டின அப்புறம் நாங்க எல்லாரும் ஆர்த்தி காட்டினோம். அவல் பொரியல வாங்கி வச்சேன். ஆனா செய்ய நேரமே கிடைக்கல. சோ சேமியா பால் பாயசம் செய்துட்டு சாமி கும்பிட்டாச்சு. ஒரு காலத்துல பெரிய படி கோலங்கள் போட்டுட்டு இருந்தேன். இப்பெல்லாம் என் கோலங்கள் சிம்பிள் ஆகிடுச்சு. எளிமையை கூட அழகாக்கும் முயற்சியில தான் இப்பெல்லாம் ஈடுபட்டு இருக்கேன். அதாவது சீக்கிங் கம்ஃபர்ட் ஃப்ரம் மினிமலிசம். சிறிய முயற்சிகள் தான் இருந்தாலும் பெரிய பலன்களை தரும்னு நினைக்கிறேன். நிச்சன் தம்பி செய்து கொடுத்த லேம்ப் பேசிஸ் மேல அகல் விளக்குகள் வச்சதுல ஃப்ளோர் எல்லாம் எண்ணெய் ஆகாம தப்பிச்சுது. இன்னும் 2 நாட்கள் அகல் விளக்கு ஏத்துவேன். அதோட நெக்ஸ்ட் இயர் தான் இந்த விளக்குகளுக்கு வேலை. உங்க கார்த்திகை தீபம் வழிபாடும் நல்லபடியா போயிருக்கோம்னு நினைக்கிறேன். இன்னொரு ஷார்ட்ஸ்ல சந்திக்கலாம். பாய்.